லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் பாரதிய ஜனதா சார்பில் தேசிய கொடியுடன் பேரணி செல்ல போலீசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் இதற்கு போலீஸ் அனுமதி தரவில்லை. இதை எதிர்த்து கோவை மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் ரமேஷ்குமார் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. பாரதிய ஜனதா அனுமதி கேட்ட பகுதி கோவையின் பிரதான சாலையில் உள்ளது. அங்கு பள்ளி, கல்லூரிகள், பஸ் நிறுத்தம் இருப்பதால் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது என போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கொடியை ஏந்தியபடி உயிர் தியாகம் செய்த திருப்பூர் குமரனின் பூமி இது. அப்படிப்பட்ட பகுதியில் கொடியை ஏந்திச் செல்ல தடை விதிப்பது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். கொடி இல்லை என்றால் உங்களுக்கு உரிமைகளே இருக்காது. இது வருத்தம் அளிக்கிறது. தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்வது என்ன பாவச் செயலா? பேரணிக்கு அனுமதி கேட்ட கோவை என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானிலா உள்ளது? போராட்டங்கள் நடக்கும் காஷ்மீரில் கூட மக்கள் கொடியை ஏந்தி செல்கிறார்களே. அரசியல் பாகுபாடின்றி தேசிய கொடி குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். பேரணி நடத்த பாரதிய ஜனதாவுக்கும் திகாவுக்கும் அனுமதி இல்லை, தாவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்ற நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். பேரணி நடத்துவதற்கான மாற்று இடங்களை அடையாளம் காண உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்.